உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம நிஷாவுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு. என்னடி சொல்ற? எதனால டிவோர்ஸ் பண்ணாங்க? மாப்பிள வீட்டுல ஒரே கொடுமையாம், அதனால இவங்களே குலா கொடுத்துட்டாங்க. ஐயோ பாவம், இட்டிலாம் ஆண்கள் இருக்குறனால தான் கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு. இந்த காலத்துல யாரையும் நம்பவும் முடியாது. மார்க்கம் இருக்காது, தொழுகை இருக்காது. பல பெண்களை காதலிச்சு ஏமாத்திருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. எல்லா ஆண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துலயும் நல்ல குணமான மார்க்கப்பற்றுள்ள ஆண்கள் இருக்கதான் செய்றாங்க. அவங்களை எங்க போய் தேடனு தெரியலையே. கவலைப்படாத, நீ அதிகமா துஆ செய். நம்ம எதிர்பார்க்கிறத விட ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை அல்லாஹ் நமக்கு தருவான். இதுக்குன்னு ஏதாவது துஆ இருக்கா? சிறந்த துணை அமைவதற்கு மட்டுமில்ல, சிறந்த பிள்ளைகள் அமைவதற்கும் ஒரு சூப்பர் துஆ இருக்கு. ربنا هب لنا من أزواجنا وذريتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக. இந்த துஆவை அதிகமா கேளு. சரி, ஒருவேளை இப்படி துஆ கேட்டும் கூட நமக்கு மோசமான வாழ்க்கை துணை கிடைச்சினா என்ன செய்ய? அல்லாஹ் மேல நம்பிக்கை இழக்காம உறுதியா துஆ செய். அல்லாஹ் கண்டிப்பா தருவான். ஒருவேளை அப்படி நடக்கலேனா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான்னு அர்த்தம். நூஹ் நபி மற்றும் லூத் நபியினுடைய மனைவிமார்களை கெட்ட பெண்களின் உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இறைமறுப்பாளரான ஃபிர்அவுனுடைய மனைவியை முஃமின்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நல்லடியாருடைய கணவராக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக தான் இருந்திருக்காங்க. அது அல்லாஹ் கொடுக்கும் சோதனை. ஆமா, அதுவும் சரிதான். இறை தூதருக்கே சிறந்த வாழ்க்கை துணைய கொடுக்காம அல்லாஹ் சோதிச்சிருக்கான். அப்ப நம்மள சோதிக்க மாட்டானா என்ன?